கர்த்தர் வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 6வது வசனம். விளக்கெண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும். முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகள் ஆவன. முதலாவது ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நீ ஆசரிப்பு கூடாரம் கட்டணும், அதனால என்ன செய்ய, ஜனங்க கிட்ட காணிக்கையை வாங்குன்னு சொல்றார். இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ல என்ன வருது அப்படின்னா, காணிக்கை நீங்கள் சபைக்கு கொடுக்காதீங்க, அது ரொம்ப தப்பு, அதுக்கு 4 பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான உபதேசங்கள் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. இப்போ நான் வாசித்தது பைபிள்லேருந்து வாசிச்சேனா இல்லை வேறு எதுலேருந்து வாசிச்சேனா? எதுலேருந்து வாசிச்சிருக்கு? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மோசையை நோக்கி, ஆசாரியனை நோக்கி என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் புத்திரர், அதாவது விசுவாசிகள், எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லுங்கிறாரு. இதை ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணால் அவனை கள்ள உபதேசிங்கிறது, அவனை தப்புங்கிறது. ஏன்னா கொடுக்க மனம் இல்லாத ஜனங்கள். அதனால தான் என்ன செய்கிறதில்ல, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோன்ற எண்ணம் இல்லை, வெளிப்பாட்டின் உணர்வு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் போட்டுட்டு உட்காந்துருக்குது. 4 பிச்சைக்காரங்களுக்கு உதவி செஞ்சா, பிச்சைக்காரனுக்கும் உதவி செய்யணும், தரித்திரர்களுக்கு உதவி செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதையும் காணிக்கையும் அதையும் தசவம் பார்த்து கொண்டு வந்து என்ன செய்யாத, சேர்த்து நிப்பாட்டாத, தப்பு அது. தேவனுடையது தேவனுக்கும் ராயனுடையது ராயனுக்கும் செலுத்தணும். நான் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறேன், அதனால் நான் தசவம்பா கட்ட மாட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் தசவம்பாங்க கொடுக்குறேன், அதனால் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது ரெண்டும் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பைபிளில் இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இது பழைய ஏற்பாடு நீங்கள் சொல்லலாம், புதிய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன். விதைப்பும் அறுப்பும் செழிப்பும் என்கிறதான தலைப்பில் ஏற்கனவே தொடர் போதனை நான் போதித்திருக்கிறேன். பவுல் விசுவாசிகளுக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். ஒரு விவசாயம் எப்படி செய்யணும்னு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார் பவுல். விதைன்னு எதை பேசினார்? தசம பாகத்தையும் காணிக்கையும் ஆண்டவர் அவர் பேசுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான்னு ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. அங்கே பவுல் எழுதும்போது சிறுக விதைக்கிறவன் சிறுக அந்த விதை என்னவா வேணா இருக்கலாம். உங்கள் வாயின் வார்த்தைகளாக இருக்கலாம், வசனமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஏவுனதின்படி நீங்கள் எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாயும் உற்சாகத்துடனும் தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுக்கு கொடுக்குறோம் என்கிற எண்ணத்தோடு என்ன செய்யணுமா? அதை செய்யணுங்கிறார். அடுத்து வாசிங்க 3வது வசனத்திலிருந்து. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையை ஆவன. லிஸ்ட் போட்டு தர்றாரு ஆண்டவர், என்னென்ன காணிக்கை வாங்கணும்னு லிஸ்ட் போடுறாரு. வாசிங்க அடுத்து. பொன்னும், முதல்ல என்னதுங்க? பொன். என்ன காணிக்கை வாங்குங்கிறாரு? பொண்ணை வாங்குங்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வேலை சொன்னார்னா எத்தனை பேர் பொண்ணை கொண்டு வந்து கொடுப்பீங்க? எத்தனை பேர் செய்வோம்? இது ஆண்டவர் சொன்னதா இல்லை நானா எழுதி வச்சதா? வாசிங்க அடுத்து. வெள்ளியும் பொண்ணு, அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் வெண்கலமும், அதுக்கப்புறம் இளநீல நூலும், இரத்தாம்பர நூலும், சிவப்பு நூலும், மெல்லிய பஞ்சு நூலும், வெள்ளாட்டு மயிரும், சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலும், தகசு தோலும், சீத்திம் மரமும், விளக்கெண்ணையும், அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும். போதும். அந்த விளக்கெண்ணெய் விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் வரைக்கும் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அபிஷேக தைலத்திற்கு பரிமள வர்க்கங்களும். இந்த பரிமள வர்க்கம் என்று சொல்லப்படும் போது அதில் 5 காரியங்கள் இருக்கிறது. 5 காரியங்கள் சேர்ந்தது தான், 5 விஷயங்கள் சேர்ந்தது தான் என்னது? பரிமள வர்க்கம். அதில் முதலாவது வெள்ளைப்போளம், 2வது வசம்பு, 3வது லவங்கப்பட்டை, 4வது கருவாப்பட்டை, 5வது ஒளிவ எண்ணெய். இந்த 5 சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? பரிமள வர்க்கம். முதலாவது வெள்ளைப்போளம், வசம்பு, லவங்கப்பட்டை, கருவாப்பட்டை, ஒளிவ எண்ணெய். இந்த 5 சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? எல்லாரும் சொல்லுங்க. வெள்ளைப்போளம், வசம்பு, லவங்கப்பட்டை, கருவாப்பட்டை,
ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெய். 5ஐயும் பார்க்க நேரம் இல்லை. அதில் வெள்ளை போளத்தை அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய பெயர் மிர், MYRRH, மிர் என்கிற பெயர் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே மோரியா மலை என்கிற ஒரு மலை இருக்கிறது. தேவாலயம் கட்டப்பட்ட மலை அது. அங்கே தான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை என்ன செய்தார்? பலியிட கொண்டு சென்றார். அந்த இடத்துல தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு மலை அந்த மோரியா மலை. அங்கே நிறைய கனி விருட்சங்கள் உண்டு. அதில் ஒன்று தான் மர்மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம். அதாவது MYRR, மர்மரம். பார்க்குறதுக்கு முருங்கை மரத்தை அதனுடைய தண்டோடு வெட்டினா அது கொஞ்சம் துளிர்த்து வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல தான் அந்த மரம் என்ன செய்யுமா? அது இருக்குமா. அதிகபட்சம் ஒரு 12 முதல் 15 அடி வரை வளரக்கூடியது. இதை பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் மரம்னு சொல்ல மாட்டாங்க, செடின்னு தான் சொல்லுவாங்க. பார்ப்பதற்கு திராட்சை பழ செடியைப் போலவும் மிகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு மரம். இஸ்ரவேல் தேசத்திலே பல பண்டிகைகள் கொண்டாடுவாங்க. அதில் ஒன்று கூடார பண்டிகை. என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. இதனுடைய நோக்கமே ஜனங்கள் கனிகளை புசிக்க வேண்டும் என்பதுதான். ஜனங்கள் எதை புசிக்கணும்? ஆண்டவர் முதல்ல மனிதனுக்கு கொடுத்த உணவு என்ன? வெஜிடேரியன். முதல்ல ஆண்டவர் கொடுத்தது வெஜிடேரியன். எப்போ நான்வெஜ் கொடுத்தாரு? ஜலப்பிரளயத்திற்கு பின்பாக, நோவாவுடைய காலகட்டத்துக்கு அப்புறம், மிருகங்கள் பெருகினதுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சார்? நான்வெஜ்ஜை ஆண்டவர் மனிதனுக்கு உணவாக கொடுத்தார். அப்போ நம்முடைய உணவுகளில் எது பிரதானமாக இருக்கணும்? வெஜிடேரியன் அதிகமாக இருக்கணும், நான் வெஜிடேரியன் கம்மியாக இருக்கணும். இது ஆண்டவர் கொண்டு வந்த சிஸ்டம். இப்படி இருக்கும்போது உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இந்த இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டாடப்படுகின்ற இந்த கூடார பண்டிகையில் எல்லா ஜனங்களும் அந்த நேரத்தில் ஒன்று கூடி கனிகளை பறித்து புசிக்கணும். அதுதான் அந்த பண்டிகையுடைய நோக்கம். அப்போ ஜனங்கள் எல்லாம் இதை தேடி மோரியா மலைக்கு வந்துடுவாங்களாம். ஏன்னா அங்கே நிறைய கனி விருட்சங்கள் இருக்கிறதுனால ஜனங்கள்லாம் அங்கே வந்துடுவாங்க. எல்லா மரத்துலையும் ஏறி கனிகளை பறிப்பார்கள், அதை புசிப்பாங்க. ஒலிவ மரம், அத்தி மரம் எல்லாத்துலையும் என்ன செய்வாங்களாம்? அதை பிடுங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மர்மரத்தின் பக்கத்தில் அவங்க வரவே மாட்டாங்களாம். பறவைகள் கூட இதில் என்ன செய்யாதான்? இதனுடைய கனிகளை புசிக்காது, இந்த மரத்தில் கூட உட்காராதான். ஏன்னா இந்த மரத்தினுடைய கனிகள், இலைகள், பட்டைகள் எல்லாமே வாயில் வைக்க முடியாத அளவுக்கு கசப்பாக இருக்கும். அவ்வளவு கசப்பு தன்மையுடைய ஒரு மரம். இப்போது இந்த மர்மரத்தின் பார்வையிலிருந்து சில காரியங்களை உவமைகளாக நான் சொல்கிறேன். இந்த மர்மரம் மனுஷங்களை பார்த்து சொல்லிச்சான், உங்களை படைச்ச ஆண்டவர் தான் என்னையும் படைச்சார். ஏன்னு தெரியல, எனக்குள்ளே என்ன செஞ்சிட்டாரு? கசப்பு தன்மையை வச்சிட்டார். என்னையும் மதித்து என்னுடைய கனிகளை என்ன செய்யுங்க? பறிச்சுட்டு போங்க. அட்லீஸ்ட் மனுஷர்கள் அதை எடுக்கலைன்னா கூட பறவைகளை நீங்களாவது என்ன செய்யுங்க? அதை பறிச்சுட்டு போங்க அப்படின்னு இந்த மர்மரம் நினைக்குமா. ஆனால் மர்மரத்தின் புலம்பல் மனுஷங்களுக்கு கேட்கல. பறவைகள் கூட சொல்லிச்சான், நாங்கள் எத்தனையோ கசப்பான கனிகளை சாப்பிட்ருக்குறோம், ஆனால் உங்ககிட்ட இருக்கிற கசப்பை என்ன செய்ய முடியல, எங்களால் வாயிலையே வைக்க முடியல. எல்லாராலும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு மரம்தான், ஒரு கனி தான் இந்த மர்மரத்தின் கனி. புறக்கணிக்கப்படுகிறதுனால் ஏற்படுகிற வேதனையை அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாராலையும் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. புறக்கணிப்பு என்பது
ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் யார் மூலமாவது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வேதனையை அனுபவித்தவர்கள் மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும், உணர முடியும். மற்றவர்களுக்கு அது தெரியாது. அப்பேற்பட்ட புறக்கணிப்பு இந்த மர்மரத்திற்கு நடந்தது. இப்போ மர்மரம் என்ன செய்யுது, புலம்புது. ஆனால் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, நம்முடைய ஆண்டவருக்கு அது கேட்குது. ஆண்டவர் சொல்கிறாரு மர்மரத்தை பார்த்து, வெயிட், கொஞ்ச நாளைக்கு என்ன செய்ய, வெயிட் பண்ணுங்கிறார். மர்மரம் அந்த வார்த்தையை கேட்டு வெயிட் பண்ணுது. ஆனால் எத்தனை வருஷமா, பல ஆண்டுகள் அந்த காத்திருப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கூட நினைக்கலாம், அப்படியே வாழ்க்கையில் கசப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், எல்லாத்தையும் மாற்றுவேன், உடைய கசப்பு எல்லாம் மதுரமாக மாறும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அது எதுவுமே இன்னும் மாறலை. கசப்பு அப்படியே தான் இருக்கிறது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஒன்று சொல்லுகிறேன், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. நான் ஆண்டவரை எப்படி விசுவாசிப்பேன் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, அது இன்னும் நிறைவேறலைன்னு வச்சுக்குவோம். வயசு ஆகிட்டே இருக்குது, ஒருவேளை மரணம் வந்துருச்சு, பூமியை விட்டு போயிட்டோம். ஆனால் நான் எப்படி விசுவாசிப்பேன்னா, ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மரித்த நம்மை உயிரோடு எழுப்பி உட்கார வச்சு என்ன செய்வார், அதை நிறைவேற்றுவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. காலங்களும் நேரங்களும் 24 மணி நேரமும் உங்களுக்கு எனக்கு மட்டும்தான். அவர் நித்தியத்திலே வாழ்கிறவர். அவர்கிட்ட உங்கள் டைம்லாம் அவருக்கு செட் ஆகாது. அல்லேலூயா. நித்தியத்திலே வாழ்கிறவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆரம்பமும் அவர்தான், முடிவும் அதுக்கு பேர் தான் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும் ஆனவர் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அப்படி அர்த்தம் தான். அப்போ ஒரு நாளும் தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்களை இன்னும் நிறைவேறலைன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, நாம் சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. ஏன்னா சொன்னது மனிதன் அல்ல, வாக்கு கொடுத்தவர் தேவாதி தேவன், வானத்தை பூமியை படைத்தவர், உங்களையும் என்னையும் உருவாக்கினவர், தாயின் கருவில் இருக்கும்போதே தெரிந்தெடுத்தவர். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொண்டு வந்தவர். இப்பேற்பட்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா ஏதோ மனிதனுடைய வாக்கை நினைப்பது போல ஆண்டவருடைய வாக்கை என்ன செய்யக்கூடாது, நினச்சி சோர்ந்து போகக்கூடாது. நம்ம நினச்ச நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம 24 மணி நேரத்தில் வாழ்கிறவங்க, தேவன் நித்தியத்திலே வாழ்கிறவர். அல்லேலூயா. உங்கள் டயத்துக்குள்ளே அவரை கொண்டு வராதிங்க, அவர் டயத்துக்குள்ளே நீங்கள் போகணும். அல்லேலூயா. இது எப்போ புரிஞ்சுக்க முடியும்னா, அதிகாலையிலே தேவனை தேடுகிறவன் கர்த்தரை. அப்போ ஆண்டவரோடு அதிகாலை நேரத்தை யார் செலவு பண்ணுறாங்களோ அவர்களுக்கு இது நல்லா தெளிவாக புரியும். அல்லேலூயா. இப்போ இந்த மர்மரம் ஆண்டவர் கொடுத்த, ஆண்டவர் வெயிட்னு சொல்கிறாரு, ஆனால் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணுது, ஒன்றும் நடக்கலை. உடைய மரத்தினுடைய கசப்பு எப்பொழுது மாறும் என்று அந்த மர்மரம் வேதனை தாங்காமல் என்ன செய்யுது, கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறது. கண்ணீர் வடிக்கிறது அப்படின்னா மரம் வெடித்து உள்ளேருந்து பிசின் மாதிரி என்ன செய்யுது, வெளியே வருது. அதுதான் மர்மரத்தினுடைய கண்ணீர். இப்போ காற்று அடிக்குது, காற்று அடித்த உடனே எல்லா பக்கமும் நறுமணம் வீச ஆரம்பிக்கிறது. அப்போ ஜனங்களுக்கு என்னடா அது திடீர்னு ஒரு நல்ல வாசனை வருதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, வாசனை வருகிற திசையை நோக்கி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போய் பார்த்தா வாசனை எங்கேருந்து வருது, மர்மரத்துலேருந்து வருது. இப்போ எல்லாரும் வந்து அந்த பிசினை என்ன செய்கிறாங்க, சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் நீனு போட்டி போட்டு
சேகரிக்கிறான். மர்மரத்தின் கண்ணீர் தான் பிசின் வடிவில் என்ன செய்யுமா, அது இருக்குமா. இதற்கு இன்னொரு பெயர் வெள்ளை போலம். இதுக்கு இன்னொரு பேர் வெள்ளை போலம். தங்கத்தை விட காஸ்ட்லி. 1 கிராம் வெள்ளை போலம் 8000 ரூபாய் இன்றைக்கு மதிப்பு. தங்கம் எவ்வளோங்க? 5000. தங்கம் மிஞ்சி போனால் 6000 ரூபா. வெள்ளை போலம் எவ்வளவு? 8000 இன்றைய மதிப்பு. அந்த பெர்ஃப்யூம் இருக்கு இல்லையா, அந்த பெர்ஃப்யூம் மர்மரத்தினுடைய பெர்ஃப்யூமில் வெளியிலே ஒட்டியிருப்பாங்களாம், மிர் டியர்ஸ்ன்னு, மர்மரத்தின் கண்ணீர் அப்படின்னே போட்டிருப்பாங்க. இன்றைக்கு சில தேசத்தில் அதை விற்கிறாங்க. அந்த மர்மரத்தினுடைய நல்ல முதிர்ந்த மர்மரத்தினுடைய விலை 1,20,00,000 ரூபாய். எவ்வளவுங்க? ஒரு நல்ல முதிர்ந்த மர்மரத்தினுடைய ரேட்டு 1,20,00,000 ரூபாய். எந்த மர்மரத்தின் கசப்புத்தன்மையினால் உலகம் அதை புறக்கணித்ததோ அதே மர்மரத்தின் கண்ணீர் இன்றைக்கு உலகத்தால் விலை மதிக்க முடியாத அளவிற்கு தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மரத்துக்கே அப்படின்னா நமக்கு இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, அதெல்லாம் புரிஞ்சாதான் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு புரியும். ஆமையா, அந்த சர்ச்சில் கூட நல்லவர்னு பேசுகிறாங்க, நான் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களா? சிலர் கேட்குறது, அந்த சர்ச்சில் அப்படி பண்ணுறாங்களே, நீங்கள் இப்படி பண்ணுறதில்ல, நான் இப்படி பண்ணுறேனே, ஏன் அவங்க இந்த மாதிரி பண்ணுறதில்ல? இதை என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? இதை முதல்ல கேட்டுவாங்க. இல்லையா, அந்த சர்ச்சில் அப்படி, இந்த சர்ச்சில் இப்படி, இது செய்வாங்க, அது செய்வாங்க, செஞ்சுட்டு போட்டோம். அது மாதிரி நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, எங்கள் சர்ச்சில் இப்படிலாம் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறதில்ல? அவர்களுடைய பதில் என்னவோ அதுதான் என்னுடைய பதில். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்குற ஆளப்புறா ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. எனக்கு தெரியும், இந்த ஊழியத்துக்கு வரும்போது தெரியும் யார் என்னுடைய ரோல் மாடல்ன்றது எனக்கு தெரியும். அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன். அல்லேலூயா. அது வசனத்துக்கு ஒத்ததாக தான் இருக்கும், வசனத்துக்கு விரோதமாக இருக்காது. நான் சிம்பிளாக ஒன்று கேட்குறேன், ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது ஜனங்கள் கூடியிருக்கும்போது ஜெபம் பண்ணாரா, உபதேசம் பண்ணாரா? ஜெபம் பண்ணாருன்னு சொல்கிறதுக்கு அப்புறம் கைதுக்குவோம். என்ன பண்ணாருங்க? உபதேசம் தான் பண்ணார். ஏன் ஜெபம் பண்ணல? வாருங்கள் எல்லாரும் கூடி ஜெபிப்போம் அப்படின்னு ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபிக்கலை? ஜனங்களுக்கு என்ன தேவை? அப்புறம் ஜனங்களாக கேட்டாங்க, ஆண்டவரே எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்க. சொல்லிக் கொடுத்தாரா? ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்துட்டு வாங்க எல்லாரும் திரும்ப அந்த ஜெபத்தை பண்ணுவோம்னு சொன்னாரா? சொல்லிக் கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ ஆண்டவர் எப்போ தான் ஜெபம் பண்ணார்? ராத்திரி தனியாக இருக்கும்போது, குறிப்பிட்ட சீசர்கள் இருக்கும்போது, அப்போ தான் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஊழியம் எப்படி செய்யணும்னு கற்றுக்கணும்னா ஆண்டவர் எப்படி ஊழியம் செஞ்சாரோ அதை பார்த்து கற்றுக்கணும். சும்மா அந்த ஊழியர் செய்கிறாரு, இந்த ஊழியர் எப்படி செய்கிறாரு, இதெல்லாம் இங்கே செல்லாது. அல்லேலூயா. ஆண்டவரை விட ஞானிகளா என்ன எல்லாரும்? அவருக்கு தெரியாத மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சா என்ன? அப்போ யாரை ஃபாலோ பண்ணணுன்றது தெரியணும். ஜனங்கள் கூடியிருக்கிற எல்லா இடத்திலும் என் ஆண்டவர் தேவ சித்தத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். எப்பொழுது தனியாக இருந்தாரோ, எப்பொழுது குறிப்பிட்ட சீசர்கள், ஒரு 3 சீசர்களை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாரோ, அப்போ மட்டும்தான் என்ன செஞ்சார்? அவர் ஜெபித்தார். நான் ஜெபத்தை குறையாக பேசலை, ஆனால் தேவனை காட்டிலும் உங்களுடைய ஜெபத்தை மேன்மையாக பேசுனீங்கன்னா அது பிசாசு. சிலர் வசனத்தை கவனிக்க மாட்டாங்க. வீட்டில் போய் நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நீ 15 வருஷம் ஜெபம் பண்ணுவோம், ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. வசனத்துடைய நாலேஜ் உள்ளே போகாமல், சிலபஸ் என்னன்னு உள்ளே தெரியாமல், எக்ஸாம்பிளில் போய் நீங்கள் என்ன எழுதினாலும் ஃபெயிலாக தான் போவீங்க. வசனத்துடைய அறிவு, வெளிப்பாட்டின் அறிவு முதல்ல என்ன செய்யணும்? இருதயத்தை நிரப்பணும். மனக்கண்கள் பிரகாசம் அடையணும் முதல்ல வசனத்தினால. வசன வெளிப்பாடு உள்ளே போயிட்டால் ஜெபம் ஆட்டோமேட்டிக்காக வரும்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்ன்ற அடிப்படை சத்தியம் ஆழமாக புரிஞ்சிருச்சுன்னா சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே கோபம் வராது. இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, சூழ்நிலை மோசமானோடனே ஆண்டவர்கிட்ட முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. நான் வாரம் கோயிலுக்கு போனேன், நான் கரெக்டாக தசம்பாகம் கொடுத்தேன், நான் காணிக்க கொடுத்தேன், நீங்கள் வந்து எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் இதை தடுத்துருக்கலாம்ல, ஏன் உங்களுக்கு என்ன வேலைங்க, அவர் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார். உங்கள் வேலை என்ன, நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் குடும்பத்துக்குள்ளே எது உள்ளே வரணும் எது வெளியே போகணுன்ற அந்த நாலேஜ் உங்களுக்கு தானே இருக்கணும். அதை நீங்கள் தானே தடுக்கணும். நான் கேட்குறேன், இப்போ எல்லோரும் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் வீட்டை பூட்டாமல் வந்தீங்க? வீட்டில் ஆள் இல்லை. இப்போ வீட்டை திறந்து போட்டு வந்தீங்களா, பூட்டிகிட்டு வந்தீங்களா? ஏன் பூட்டிகிட்டு வந்தீங்க? ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஹலோ, ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே என்னுடைய வீட்டை பாதுகாத்துக்கொள்ளணும்னு கதவை திறந்து போட்டு வந்திருக்க வேண்டியதானே, ஏன் செய்யலை? அப்போ அந்த நாலேஜ் வந்து இருக்குது. ஆண்டவர் இது ஏன் வீடு, இந்த வீட்டினுடைய கண்ட்ரோல் ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இப்போ வந்து நான் ஆண்டவரே தேவதூரில் வச்சு இந்த வீட்டை பாதுகாத்துக்கொள்ளணும்னு நான் திறந்து போட்டு போனேன்னா நான் திரும்ப போகும்போது என்ன செய்யும், வீடு மட்டும்தான் இருக்கும். ஏன்? ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஞானத்தை நான் உபயோகப்படுத்தணும். நான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் ஆண்டவரே நீங்கள் ஏன் இதை அனுமதிச்சிங்க, ஆண்டவரே நீங்கள் ஏன் இதை கொண்டு வந்தீங்க, அவராக கொண்டு வந்தார். செய்கிற சேட்டை பூரா நம்ம செஞ்சுவிட்டு ஆண்டவர் மேலே பழிய தூக்கி போகிறது. ஏன்னா அவர் பதில் ஒன்றும் டக்குன்னு உடனே கொடுக்க மாட்டார்ல. நான் கேட்குறேன், நம்ம எதையாவது ஒரு பழியை தூக்கி ஆண்டவர் மேலே போட்ட உடனே மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொட்டு ஆண்டவர்கிட்டருந்து வருதுன்னா யாராவது பேசுவோமா? அதை எல்லாம் மண்டை வீங்கி போய் உட்காந்துருப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா ஆண்டவர் ஒன்று நம்மளை பதில் கேட்க மாட்டார்ல, அதனால் பழியை பூரா தூக்கி யார் மேலே போட்டுறது, ஆண்டவர் மேலே போட்டுறது. ஆண்டவர் என்ன ஏன்னே தெரில, இதை எதுக்காக எனக்கு அனுமதிச்சாருன்னு தெரியல. அனுமதிச்சது ஆண்டவர் இல்லை, நீங்கள். ஆண்டவரோடு சரியான உறவு இருந்தால் எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்கக்கூடாதுன்னு தெரியும். எல்லாருமே ஊழியக்காரங்க தானையா, அதனால் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எல்லாரும். அதனுடைய முடிவு என்னன்னு சொல்கிறேன். சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மேலோட்டமாக இருக்கிற ஆளுக்கு என்ன செய்யும், யாராவது ஒரு ஊழியக்காரன் வருவான், வந்து உட்காருவான், உங்களுக்காக நான் ரொம்ப அக்கறையாக இருக்கேன், உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன்னுவான், உங்கள் குடும்பத்தை பூரா விசாரிப்பான், தொடர்ந்து வருவான். கடைசியில் என்ன நடக்கும்னா நீங்கள் அவன் சர்ச்சில் போய் உட்காந்துருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். இதை செய்கிறதுக்கு தான் வர்றது. இது வந்து யூதாஸ் காரியத்தினுடைய ஊழியம், திருடுற ஊழியம். அடுத்த சபை ஆத்துமாக்கள் வீட்டில் போய் ஒரு ஊழியக்காரன் உட்காடுறான்னா அவன் 1ஆம் நம்பர் ப்ராடுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கு. ஒரு நாள் உங்கள் பாஸ்டர் அப்படிலாம் போக மாட்டேன், உங்கள் வீடியோ வர மாட்டேன். நான் மேடையிலே சொல்கிறேன், கர்த்தருடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். நான் ஜோம் பண்ணுவேன், நீங்கள் கூப்பிட்டாலும் சரி ஜோம் பண்ணுவேன். அங்கே போகணும்னு சித்தம் இருந்தால் மட்டும்தான் வருவேன். அடுத்த சபை உங்கள் நம்ம சர்ச்சை விசுவாசி வீட்டுக்கே போகிறது இல்லையா, அடுத்த சபை விசுவாசி வீட்டுக்கு நம்ம எப்படி போவோம்? ஆனால் அந்த யூதாஸ் காரியத்தினுடைய ஊழியத்தை செய்கிற ஆள் பூரா என்ன செய்யும் தெரியுமா, அடுத்த சபை விசுவாசி வீடு எங்கே இருக்கோ அங்கே பூரா போய் உட்காரும். விசாரிக்கிறேன்ற பேரில், அன்பு செலுத்துறேன்ற பேரில். இவங்களை என்ன செய்வாங்க, சத்தியத்தில் ஆழமாக இல்லாதனால பரவாயில்ல நம்ம பாஸ்டர் தான் வரல, இவராவது வந்து என்ன செய்கிறாரு, நம்மளை ரொம்ப பாசமாக பார்க்குறாரு, நம்மளை விசாரிக்கிறாருன்னு முட்டாத்தனமாக உட்காந்துருக்கும். கடைசியில் அது எங்கே போகும்னா அது இதை கொத்திட்டு போய் யூதாஸ் வந்து எப்படி பணப்பையில் கையை விட்டானோ அது மாதிரி என்ன செய்யும், இவங்களை தூக்கிட்டு போய் அதுக்கு சர்ச்சில் உட்காந்துருக்கும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்தம்மா அங்கே உட்காந்துருக்கும் முக்காடு போட்டுக்கிட்டு. யூதாஸ் காரியத்தினுடைய ஊழியம் அது வெற்றியை பெறாது. எந்த சபை வஸ்திரத்தின் அடிப்படையில் இணைக்கப்படுதோ அந்த சபை நிலைச்சு நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை தேடி ஜனங்கள் வந்தது, ஆண்டவரே நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு என்று சொல்லி தான் வந்தாங்க. அப்படி வந்தவர்கள் அற்புதத்தை பெற்றாங்க, அவர்களுக்கு மிராக்கள் நடந்தது. ஆண்டவர் கை வச்சு மட்டும் நடக்கலைங்க, அவங்களுடைய விசுவாச தொடுதலிலையும் அவங்க என்ன செஞ்சாங்க, அற்புதத்தை பெற்றாங்க. அப்போ வசனத்தின் அடிப்படையில் இணைக்கப்படுகிற சபை விசுவாசி தான் சரியாக நிலைச்சு நிற்பார்கள். மற்றவர்களுக்கு போகிறது, ஏன்னா சில விசுவாசிகள் பிடிக்கும், நம்மளை 4 ஊழியக்காரர் வந்து தாங்கினார்னா பிடிக்கும் ரொம்ப. அவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாரு, தாராளமாக போய்க்கலாம். நான்லாம் ஓப்பனாக சொல்லிடுவேன், அந்த ஊழியக்காரர் உங்களை தாங்குறாருன்னா தாராளமாக அங்கே போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஏன்னா இந்த ஊழியம் உங்களை நம்பி ஆரம்பிக்கலை. அல்லேலூயா. என்னை அழைத்தது அவர் நடத்துவார் முடிவு பரியந்தமும். அந்த விசுவாசம் என்கிட்ட இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு புதிய ஆத்துமாக்களை கொடுங்க, நல்ல ஆத்துமாக்களாக கொடுங்க. வரும்போது எப்படினாலும் இருக்கலாம், வந்ததுக்கப்புறம் சபையில் ஸ்திரமாக இருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்திரமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இல்லை எங்கள் தாத்தா இந்த சர்ச்சுக்கு போனார், எங்கள் அப்பா, அந்த கதையெல்லாம் வேண்டாம். வசனத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா சர்ச்சில்? அதனால தான் மாம்சீக உறவு முறைகளை ரொம்ப மேன்மையாக நான் பேசுகிறதே கிடையாது. நிறையா சபைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் அண்ணன் கூப்பிட்ற ஒன்றும் தப்பு இல்லை சொல்கிறேன், ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாஸ்டர் எனக்கு அண்ணன் மாதிரி, பாஸ்டர் எனக்கு மாமா மாதிரி, இப்படி இந்த உறவு மாம்சீக உறவு முறைகளை மேன்மையாக பேசுவாங்க. தவறு. ஆவிக்குரிய சபையில் ஆவிக்குரிய உறவு முறை இருக்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது ரொம்ப முக்கியம். சகோதரத்துவம் சபையில் என்ன செய்யணும்? இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. புறக்கணிக்கப்படும் போது தான் தேவனுடைய கண் உங்கள் மீது ஆழமாக பதியும். சிலர் புறக்கணிக்கப்படும் போது உலகத்தின் பக்கம் போயிடுவாங்க, ஆண்டவர் பக்கம் வரமாட்டாங்க. எப்பொழுது ஆண்டவர் பக்கம் வர்றீங்களோ அன்றைக்கு தான் நீங்கள் உயர்த்தப்படுவது நிச்சயம். உயர்த்தப்படுவது அப்படின்னா வெறும் பணங்காசு வந்து பணக்காரனாக இருக்கிறது கிடையாது. ஏன்னா பணங்காசு வச்சு செல்வத்தை அதிகமாக சேர்த்தவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மதிகடனே, முட்டாப்பையிலேங்கிறார். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியது, அப்போ தான் நமக்கு புரியும். மதிகடனே, இன்றைக்கு உன் ஆத்மா, இன்னைக்கு நீ மரணம் அடைஞ்சினா உன் ஆத்மா எங்கே போகும்னு கேட்குறார் ஆண்டவர். அப்போ வெறும் பணம் ஆசீர்வாதம் அல்ல, பணம் ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை நாம் விரும்புகிறோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் பணம் எந்த விதத்தில் வந்தாலும் அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நினச்சிங்கன்னா தப்பு, மாட்டிக்கிடுவீங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் டெய்லி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டே இருக்கார், நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், என்கிட்ட பணம் இருக்குது, நான் போய் என்ன செய்கிறேன், காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றேன். இதில் எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? எதுங்க எது நல்லது சொல்லுங்க. ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்து நான் சாப்பிட்றது நல்லதா, இல்லை என் கையில் இருக்க காசை எடுத்து கொடுத்து சாப்பிட்றது நல்லதா? நம்ம கையில் இருக்க காசை எடுத்து கொடுத்து சாப்பிட்றது தான் நல்லது. நல்லதுன்னு சொன்னதுனால அவங்களுக்கு புரியல. எது கௌரவம்? ஏன்னா இன்னொரு ஆள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அவரை பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் ஆண்டவரை பார்க்கும்போது, ஆண்டவர் எனக்கு பணம் கொடுக்கும்போது நான் நினச்ச நேரத்தில் என்ன செய்வேன்? இதுக்கு நான் யாருக்கிட்டே கூலி கூறிய நிற்க வேண்டிய அவசியம், அதை தான் உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான். அல்லேலூயா. யார் மூலமாக வர்ற செழிப்பு கிடையாது, யார் மூலமாக வர்ற ஆசீர்வாதம் கிடையாது, ஐஸ்வர்யம் கிடையாது, அதை பேசலை. கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் கொடுக்குற செழிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆசீர்வாதம், அதில் ஐஸ்வர்யம், அதில் நன்மைகள் மட்டும்தான் இருக்குமே தவிர வேதனை இருக்கவே இருக்காது. வசனம் அப்படி தான் சொல்லுது. அல்லேலூயா. யாத்ராகமம் 15வது அதிகாரம், யாத்ராகமம் 15 23வது வசனம். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு வனாந்திரத்தில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ மாரான்னு ஒரு இடத்துக்கு வர்றாங்க. தண்ணி தாகமாக இருக்குது, அங்கே தண்ணி இருக்குது, குடிக்கலான்னு பார்த்தா அது என்னவா இருக்குது? கசப்பா. அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அந்த இடத்திற்கு பேர் என்னவா? மாரா. கசப்பான மரத்தினுடைய பெயர் என்ன? மர்மரம். ஒரு மரம் இருந்தால் அதுக்கு பேர் மர்மரம், நிறைய மரங்கள் இருந்தால் அதுக்கு பேர் மாறா.
நிறைய மரங்கள் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? மாறா. அப்போது இந்த மாறா என்கிற இடத்துல என்ன மரங்கள் அதிகமாக இருந்துச்சு? இந்த மரங்கள் தான் என்ன செஞ்சுச்சு? அதிகமாக இருந்தது. யாத்திராகமம் 15 24 25 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து போதும். இப்போ தண்ணி குடிக்க முடியல, கசப்பாக இருக்கணுன்னே ஜனங்கள் யாருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்? மோசேக்கு விரோதமாய். இப்போ இதை நான் கேட்குறேன், இந்த ஜனங்கள் இதுவரைக்கும் எந்த அற்புதத்தையுமே பார்க்கலையா? எகிப்திலேருந்து விடுதலையாக்கப்படும் போதே பல்வேறு வாதைகள் வந்துச்சு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது என்ன செய்யலை? வரல. எகிப்திலிருந்து ஆண்டவர் மோசேயின் மூலமாக விடுதலை பண்ணினார் பார்த்தீங்களா? அந்த டைம்லேயே இவர்கள் அநேக அற்புதங்களை தேவனால் கண்டுகளித்தார்கள். சரி, அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ நடுவில் செங்கடல் வந்துருச்சு. ஆண்டவர் என்ன செய்தார்? செங்கடலை ரெண்டாளா இல்லை, பல கூறுகளாக பிரித்து போட்டார். கடலை பழக்க முடியுமா? ஆண்டவர் செய்தார். இப்போது கடலில் அந்த தண்ணி பூரா மலை மாதிரி நிற்கிது, நடுவில் வெட்டாந்தரை, அதில் நடந்து போகிறாங்க. இந்த அற்புதத்தை மறக்க முடியுமா? வாழ்க்கையில் என்றைக்காவது மறக்க முடியுமா? கண்ணார பார்த்த அந்த அற்புதத்தை மற்றதை கூட மறந்துடுறோம். வியாதி வந்துச்சு போச்சு அப்படின்னு, மறக்கவே முடியாது. இப்போது அதெல்லாம் கடந்து வனாந்திரத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பசிக்குது. ஆண்டவர் என்ன செய்தார்? பரலோகத்தின் உணவை கொடுத்தார். அது என்னத்துக்கு மண்ணான்னு சொல்லிக்கிட்டு இது என்னன்னு நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். பரலோக உணவை கொடுத்தார், சாப்பிட்டாங்க. இவங்க கையில் பொண்ணு வெள்ளிலாம் இருந்துச்சு. ஏன்னா எகிப்துலேருந்து வரும்போது என்ன செஞ்சாங்க? அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். அவனை கொடுத்துட்டான். எங்கிட்ட போய் தொலைஞ்சா போதும்டா சாமின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். இவன் கையில் காசு இருக்குது, பணம் இருக்குது, பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது. ஆனால் வாங்குறதுக்கு கடை கிடையாது. சாப்பாட்டுக்கு ஆண்டவரை தான் நம்பி ஆகணும். ஆண்டவர் தான் உணவை கொடுத்தார். இப்போ யோசிச்சு பாருங்க, பரலோகத்தின் உணவை சாப்பிட்ட மக்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தாச்சு. தண்ணி குடிக்க முடியல, கசப்பார். தண்ணி இல்லாமல் இருந்துட்டா பரவாயில்ல, தண்ணி இருக்குது ஆனால் கசப்பார். இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? மோசேக்கிட்ட போயிட்டு மோசேகிட்ட போயிட்டு, தகப்பனே இந்த மாதிரி தண்ணி கசப்பாக இருக்குது, இது மதுரமாக மாறணும், இனிப்பாக மாறணும், குடிக்கிற மாதிரி வேணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னால் அது நியாயம். ஆனால் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? மோசேக்கு விரோதமாய் மோசையை திட்டுறாங்க. நிறையா ஊழியக்காரருடைய நிலைமை தான். இவங்க குடும்பத்தில் பிரச்சனை ஆகி போச்சுன்னா யாரை திட்டுறது? இவர் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். அதுதான் நான் சொல்கிறது. சண்டை கிண்டை போடுறதா இருந்தால் என்ன செய்யுங்க? அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு அவர் முன்னாடி என்ன செய்யுங்க? சண்டை போட. அவருக்கு தெரியாமல் சண்டை போட்டுட்டு நீங்கள் அவரை குறை சொல்லக்கூடாது. அவர் நல்ல நோக்கத்தில் சரி 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சா, இவங்க 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஏதாவது சண்டையை போட்டு பெரிய சண்டையாயிரும், குடும்ப சண்டையாயிரும். ஆனதுக்கப்புறம் யாரை சொல்கிறது? இந்த ஊழியக்காரனால தான் இந்த பிரச்சனை. ஊழியக்காரர் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நீங்கள் இருவரும் சண்டை போட்டு பிரிந்து செல்வீர்களாக அப்படின்னா ஜெபம் பண்ணார். மரணம் உங்களை பிரிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் இப்போ பழி பாவம் யார் மேலே? ஊழியக்காரர் மேலே. இதனால தான் நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்யறதில்ல, நிறைய நல்ல ஊழியக்காரருக்கு பொண்ணு பார்க்க மாட்டாங்க, மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா நாளைக்கு பின்னே பிரச்சனை வரும்போது யாரும் சொல்ல மாட்டீங்க. அப்போது ஊழியக்காரர் சொல்ல மாட்டோம் இல்லையா? எல்லாரும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இப்போ மோசே யார்கிட்ட போகிறார்?
கர்த்தர்கிட்ட போகிறார். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காட்டுறாரு. அது என்ன மரம்? அது அங்கே எந்த மரம் நிறையா இருக்குது? மறுமரம் தான். அதைத்தான் ஆண்டவர் காட்டுறார். அதை எடுத்து ஆண்டவர் சொன்ன மாதிரி தண்ணியில் போட்டார். மரத்தின் கசப்பு தண்ணீரின் கசப்பை மதுரமாக மாற்றிருச்சு. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், எனக்குள்ளேயும் கசப்பு இருக்குது, குடும்பத்தில் கசப்பு இருக்குது, இது எப்படி நார்மலாக மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வெளியிலேருந்து இன்னொரு கசப்பு ஒன்று வரும். அப்போ என்ன நினைப்பீங்க? கசப்போட கசப்பு சேர்ந்தால் இன்னும் பயங்கர கசப்பாக தான் மாறும்னு நினைப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பை மதுரமாக மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்கு பேர் தான் மிராக்கிள். நாம் நினையாத காரியங்கள் நடக்கும். அதுக்கு பேர் தான் அற்புதம். நாம் ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுருவோம். இப்படி இருந்தால் இப்படி நடக்கும், இப்படி இருந்தால் இப்படி நடக்கும். அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் ஆண்டவர் உடைச்சு தூள் தூளாக்கி நீங்கள் நினைக்காத அளவிற்கு, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பை வைத்து அநேகருடைய வாழ்க்கையை மதுரமாக மாற்றுவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகமம் 37. அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கல்தேயரிலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தார் கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி சுகந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். யோசேப்பை சகோதரர்கள் குழியில் போட்டுடுறாங்க. அப்புறமேட்டு எல்லாம் சாப்பிட உட்காரும்போது தூரத்தில் பார்க்குறாங்க, ஒரு கூட்டம் வருது, ஒரு வியாபார கூட்டம் வருது. அவங்கக்கிட்ட யோசேப்பை வித்துறணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அந்த வியாபார கூட்டம் இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள்னு வருது. அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி என்னென்ன கொண்டு போனாங்களாம்? கந்த வர்க்கங்கள், பிசின் தைலம், அடுத்து என்னது? வெள்ளை போலம். இது எல்லாத்தையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இவங்களுக்கு பேர் மீதியானியர்கள். இவங்க பிஸ்னஸ் என்னென்னா வெள்ளை போலத்தை வணிகம் செய்யக்கூடியவர்கள். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவர்கள், தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் போதும். இப்போ யோசேப்பினுடைய தகப்பனா இருக்கக்கூடிய யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் என்ன சொல்றாரு? நம்முடைய தேசத்தினுடைய உச்சிதமான உயர்வான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலத்தையும் கொஞ்சம் தேனையும் கந்த வர்க்கங்களையும் வெள்ளை போலத்தை என்ன செய்யுங்க அந்த மனிதனுக்கு. எந்த மனிதனுக்கு? யோசேப்பு எகிப்தில் பிரதமராக இருக்கிறார், அவருக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்கிறார். முதல் முறை வெள்ளை போலம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் மீதியானியரிடத்திலே அடிமையாக விற்கப்பட்டார். கசப்பு முதல் வெள்ளை போலம் வரும்போது அவருடைய வாழ்க்கையில் வருது. ஆனால் இரண்டாம் முறையாக அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய யாக்கோபு தன்னுடைய மகன் தான் அங்கே பிரதமர் என்பது தெரியாமல் அந்த ராஜாவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வெள்ளை போலத்தெல்லாம் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லும்போது இரண்டாவது முறையாக இந்த வெள்ளை போலம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வரும்போது தேவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்த கசப்பை ஏற்கனவே மதுரமாக மாற்றியிருந்தார். 2 முறை வருது யோசேப்பினுடைய வாழ்க்கையில். அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய காயங்களை அவருடைய தழும்புகளால் மட்டும்தான் ஆற்ற முடியும். அல்லேலூயா. அதுதான் வசனம் தெளிவாக சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானேன். இப்போ வியாதியாக இருக்கும்போது அதிகமாக என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்கிறத காட்டில் எதை சொல்லணும்? இயேசுவே உம்முடைய தழும்புகளால் சுகமான. இன்னும் சுகம் வராமல் இருக்கலாம், காய்ச்சலாக இருக்கலாம், சளி தொந்தரவாக இருக்கலாம், அதெல்லாம் உடம்புல இருக்கலாம். இருக்கும்போது என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக சொல்லணும், உம்முடைய தழும்புகளால் சுகமான. இயேசுவே என்னுடைய பரிகாரியான கர்த்தர், நீரே என்னுடைய வைத்தியர்.
இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். விசுவாச அறிக்கை என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையாக மாறுகிறதோ அன்றைக்கு வாழ்க்கையிலே பல்வேறு உயர்வுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். பிரசங்கம் பண்ணுறதுனால கொஞ்ச நாளைக்கு அதை செஞ்சுட்டு அப்புறம் விடுறதில்லை. விசுவாச அறிக்கை என்பது உங்கள் வாழ்க்கையாக மாறணும், உங்கள் மூச்சு காத்தா மாறணும். அல்லேலூயா. சர்ச்சில் இருக்கும்போது விசுவாசமாக பேசிட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் அவிசுவாசமாக என்ன செய்யக்கூடாது? மற்றவங்க பேசினாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசமாக பேசக்கூடாது. என்ன சில ஆள்கள்லாம் இருக்காங்க, அவங்க பேச ஆரம்பிக்கும் போது என்ன தான் சொல்கிறது? நான் எதை தொட்டாலும் விளங்காது பிரதர், எதை தொட்டாலும் விளங்காது, நான் கை வச்சாலே அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்படி ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள. அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி நாம் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையை எடுத்து நம்முடையதாக மாற்றி விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். அதுதான் ட்ரீட்மெண்ட்டு, அதுதான் அயின்மெண்ட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றார், பிறக்கிறார்ல, வர்றார், குழந்தையாக இருக்கார். இப்போ அவருக்கு வந்த காணிக்கைகள் என்னென்னு தெரியுமா? அவருக்கு என்னென்ன காணிக்கைகள் வந்துச்சு? யாராவது எடுத்தா வாசிக்கிறீங்களா? ம் 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 பாருங்க என்னென்ன வச்சுருக்காங்க. பொண்ணு, தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். இதில் காஸ்ட்லி வந்து வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளத்துக்கு அப்புறம் பொண்ணு, அதுக்கப்புறம் தூபவர்க்கம். எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, ஆண்டவர் ஏழை மனு உருவம் எடுத்து வந்தாரியா, ஏழையா பிறந்தார். இவங்க வசதிக்காக சொல்லிக்கிறது. பிசாசி இடம் கொடுக்காதனால சத்திரத்தில் தான் இடம் கிடச்சி அங்கே பிறந்தார். ரைட்டுங்களா? பிறந்த உடனே அவருக்கு வந்த வெகுமதி என்ன? பிறந்த உடனே பணக்காரராக மாறுறார். வெள்ளை போலம், பொண்ணு, தூபவர்க்கம். தூபவர்க்கம். எத்தனை பேர் பிறந்த நாளைக்கு பொண்ணு வந்திருக்குது? சொல்லுங்க பாப்போம். என்னுடைய பிறந்த நாளைக்கா எங்கள் அண்ணன் வந்து ஒரு 5 பவுன் எனக்கு போட்டார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அண்ணன் ஏரியா பக்கமே வரலையான்னு வேணால் சொல்லலாம். என் பிறந்த நாளைக்கு என் தங்கச்சி வந்து என்ன செஞ்சிச்சு, 1 லட்ச ரூபா எனக்கு வச்சுச்சியா சொல்ல முடியுமா? தங்கச்சி மொபைலே சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பிறந்த பொழுது அவருக்கு வந்த வெகுமதிகள் ரொம்ப காஸ்ட்லியானது. ஏன்னா அவர் காஸ்ட்லியானவர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி. நம்ம டைல்ஸ் போட்டு நடக்கிறோம், அவர் தங்கத்தை போட்டு நடக்கிறார். நம்ம ஆளுகளுக்கெல்லாம், சில ஆளுகளுக்கெல்லாம் பார்த்தா என்ன ஆகும்? வயிறு எடுத்து ஐயோ தங்கத்து மேலே நடக்கிறாரு, தங்கத்து மேலே கால் வைக்கிறாரு. ஏன் அது மேலே கால் வச்சாருன்னா, நான் நினைக்கிறேன் அங்கே அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பரலோகத்தில். அதனால் தங்கத்தில் ஃப்ளோர் போட்டு அதில் நடக்கிறார். ஐஸ்வர்ய சம்பனரை குறைச்சி இட போடக்கூடாது. ஊழிய செய்த நாட்களில் பணப்பையை சுமக்கிற ஊழியத்தை யூதாஸ் காரியத்தை செய்து கொண்டிருந்தான். பர்சு சுமக்கிற ஊழியம் இல்லை, பண பை. பையன்னா குறைஞ்சபட்சம் இவ்வளோ பெருசு வருமா? இவ்வளோ பெருசு வருமா? அது நிறைய என்ன இருக்கும்? பணம் இருக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் என்னது? சுமக்கிறது. அதை அப்படி எடுத்து வந்தோம்னா அதுக்கு பேர் சுமக்கிறது. பர்ஸை யாராவது நான் சுமத்திக்கிட்டு வரேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஊழியம் செய்யும் போதும் என் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் தான். கல்வாரி சிலுவையில் மட்டும்தான் அவர் தரித்திரமானார். அதுக்கு ஏன்னா என்ன காரணம்னா, நீங்களும் நானும் தரித்திர சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் சிலுவையில் தரித்திரமானார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு வந்த எல்லா வெகுமதிகளும் காஸ்ட்லியான வெகுமதி. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம தான் காஸ்ட்லி. எப்படி சொல்ல முடியும்னா, பறவைகளுக்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வரல,
மிருகங்களுக்காக வரல, தன்னுடைய சாயலாக இருக்கக்கூடிய மனிதனுக்காக தான் என்ன செய்தார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு தெரியணும். அப்போ ரசிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் நம்ம குடும்பத்தில் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர உங்கள் செல்ஃபோனுக்கு, உங்கள் பணத்துக்கு, உங்கள் நகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம்லாம் ரெண்டாவது. மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மற்ற எதுக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. இப்போ உங்கள் பிள்ளை இருக்குது, செல்ஃபோன் எடுக்குது, தெரியாமல் கீழே போட்டுருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அதில் ஒரு கோடு விழுந்துருச்சு. இப்போ என்ன செய்வீங்க? சில வீட்டில் ஓட்டப்பந்தயம் நடக்கும். பிள்ளை ஒரு பக்கம் ஓடி, இவங்க ஒரு பக்கம் விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. சில வீட்டில் அது மாட்டிக்கிறோம், டம்மு டம்முன்னு அடி விழுகும். சில வீட்டில் பயங்கர திட்டு விழுகும். நடக்குமா இல்லையா? ஆனால் இந்த கோடு விழுந்த டிஸ்பிளேவை மாற்றுறதுக்கு எவ்வளோ ஆகும்? மிஞ்சி போனால் ஒரு 3000, ஒரு 5000. பிள்ளைக்கு அடித்து எலும்பு முறிவு ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? அல்லது அது சரி பண்ண முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் போயிடுச்சுன்னு வைங்க, இப்போ என்ன நடக்கும்? அப்போ தான் உட்காந்து அழுகுது. அப்போ எது முக்கியம்? பிள்ளை முக்கியமா, உங்கள் செல்ஃபோன் முக்கியமா? பெற்றோர் முக்கியமா, உங்கள் செல்ஃபோன் முக்கியமா? பிள்ளைக்கு அப்புறம் சொல்லணும், பெற்றோர் முக்கியமா, செல்ஃபோன் முக்கியமா? பெற்றோர் தான் முக்கியம். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, குடும்பங்களிலே எப்படி யாருக்கு எந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு அறியாமல் அநேகர் குடும்ப வாழ்க்கையை சிக்கலாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய குடும்பத்தில் முதல் மரியாதை தேவனுக்கு, ரெண்டாவது தான் உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு, மூன்றாவது உங்கள் பிள்ளைகளுக்கு. சில அம்மாமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பிள்ளை முக்கியமாக, உங்கள் கணவர் முக்கியமானு கேட்டால் பிள்ளை தான் ஏன் முக்கியம்னுவாங்க. தப்பு. பைபிளை தப்பாக படிச்சிருக்கேன்னு அர்த்தம். முதல்ல யார் முக்கியம்? உங்கள் கணவர் தான் முக்கியம். ஏன்னா அவர் தான் உங்கள் சரீரம். 2 பேரும் ஒரே சரீரம். சொந்த சரீரத்தை நான் சிநேகிக்க மாட்டேன்னு சொல்கிறாலும் வேறு யாரையுமே சிநேகிக்க முடியாது. அப்படி நான் சிநேகிக்கிறேன்னு சொன்னாலும் அது தப்பு. தேவன் முதல்ல பிள்ளைகளை கொடுக்கல, கணவன் மனைவி என்கிற குடும்பத்தை தான் முதல்ல கொடுத்தார். அப்போது ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவன் என்ன செய்யணும்? கணவன் தான் ஃபஸ்ட்டு. கணவனுக்கு மனைவி தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் யார்? பிள்ளைகள். அல்லேலூயா. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 6-7 வசனங்கள். விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும். தூபத்திற்கு சுகந்த வர்க்கங்கள், இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் நமக்கு ஏற்கனவே தெரியும், பல செய்திகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம். தூபம், தூப வர்க்கம் அப்படின்னாலே அது நம்முடைய ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, நம்முடைய வேண்டுதல்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால் அதை குறித்து ரொம்ப பார்க்க வேண்டாம். ஏன்னா ஆசாரியர்கள் பொதுவாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு தூப வர்க்கம் போடுவாங்க. அந்த புகை எழும்பும் போது எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்களாம்? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ தூப வர்க்கம் நம்முடைய ஜெபத்திற்கும் வேண்டுதல்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது தேவன் அதை நமக்கு செய்வார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் அன்றைக்கு ஜனங்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்தது, ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்கள் ரத்தினங்கள். அப்போ கோமேதக கற்களும் ரத்தினங்களும் எதை அடையாளப்படுத்துகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 21:12. 21. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்களும், வடக்கே 3 வாசல்களும், தெற்கே 3 வாசல்களும், மேற்கே 3 வாசல்களும் ஆக 12 வாசல்களும் இருந்தன. அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தின கற்களைப் போலவும் 11வது வசனம்.
அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கற்களை போலவும் ரத்தின கல்லை போலவும் பளிங்கொளியுள்ள வஜிர கல்லை போலவும் இருந்தது. எதனுடைய பிரகாசம் அப்படின்னு நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது நல்லா தெரியும். இந்த ரத்தினங்களும் கோமேதக கற்களும் பரலோகத்தை அடையாளப்படுத்துகிறது. எதை அடையாளப்படுத்துது? பரலோகத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்போ நம்முடைய எல்லா ஆவிக்குரிய மெனக்கெடுதல் எல்லாமே கிளைமாக்ஸில் பரலோகம் போகணும். அதுதான் மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற மூன்றினால் ஆனவன். இந்த சரீரத்தில் அறிவு, விருப்பம், உணர்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க, அறிவு, விருப்பம், உணர்ச்சி. இந்த மூணு சரீரத்தில் இருக்கு. இப்போ தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அதில் கை வைக்கக்கூடாது என்பது அறிவு. தெரியாமல் வச்சிட்டா அதை சுற்றுது, உடனே என்ன செய்கிறோம்? டக்குன்னு கையை எடுத்துடுறோம். இது உணர்ச்சி. இப்போ மதியானம் போய் நல்ல பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது நம்முடைய விருப்பம். இந்த சரீரத்திற்கு எப்படி அறிவு, விருப்பம், உணர்ச்சி இருக்குதோ அதே போல ஆத்மாவிற்கும், மனிதனுடைய ஆத்மாவிற்கும் அறிவு, விருப்பம், உணர்ச்சி, இந்த மூன்றுமே இருக்கு. இப்போ சரீர மரணம் வந்த உடனே சரீரம் மண்ணுக்கு போயிடும். சரீரம் எங்கே போகுது? மண்ணுக்கு போயிடுது. சரீரம் எங்கே போகுது? மண்ணுக்கு போயிடுது. சரீரம் எங்கே போகுது? இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சிலர் நினைக்கிறது என்னென்னா, எங்கள் அம்மா அப்பாவை வச்ச அதே கல்லறையில் என்னை என்ன செய்யுங்க, செத்ததுக்கப்புறம் கொண்டு போய் வச்சிருங்க. இப்போ ஒருவேளை அதை திறந்து பார்க்கும்போது அம்மா அப்பா அங்கே இருப்பாங்களா? ஏன்னா வச்சு பல வருஷம் ஆச்சு, எலும்பு கூட இருக்காது. ஏன் அந்த விருப்பம் வந்துச்சுன்னு தெரியல ஜனங்களுக்கு. அது ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார், அவ்வளோதான். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பரம்பரையே ஒரே இடத்துல இருந்து ஒன்றா எந்திரிச்சிடலான்னு. கிடையாது. அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளோதான். அப்படி பார்த்தா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் சிஎஸ்ஐ கல்லறையில் வச்சுருக்கோம். என் தங்கச்சியை நம்ம கல்லறையில் வச்சுருக்கோம். இப்போ எல்லோரும் இல்லையா? எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே இடத்துல சிலர் நினைக்கிறது அதுக்காகவே சில மெனக்கெடுதல். நான் இதை பண்ணிடுவேன், இந்த இடத்துல எனக்கு அது வேணும், இது வேணும். ஒன்றும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. அப்போ சரீர மரணம் வந்த உடனே சரீரம் எங்கே போகுது? மண்ணுக்கு போயிடுது. ஆவி தேவன் தந்தது. ஏன்னா மண்ணினாலே உருவத்தை செய்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். தன்னுடைய ஆவி அவனுக்கு ஊதினார். அப்போ ஆவி தேவன் தந்தது, அது அவரிடத்துல திரும்பிடும். ஆனால் ஆத்துமா என்கிற உள்ளான மனிதன், இது எங்கே போகும்? பரலோகம் போகணுன்னு தான் ஆசை. வாசிக்கலாம். லூக்கா 16வது அதிகாரம் 19 முதல் 28 வசனங்கள். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். பாருங்க, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, அனுதினமும் சம்பரமாய் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு, ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு விலை உயர்ந்த ட்ரெஸ் போட்டு ஜம்முன்னு இருந்தான். அடுத்து லாசர் என்கிற பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் எங்கே இருக்கிறான்னா ரொம்ப தூரம் தள்ளினான், இவன் வீட்டு வாசலில் தான் இருக்கான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். அடுத்து
அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். அதாவது மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைன்னா அப்போ மேஜை என்ன வாசல்லையா கிடந்துச்சு? அப்படி இல்லை. இவன் சாப்பிட்ட மிச்சம் இவங்க என்ன செய்வாங்க, குப்பையில், இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, குப்பையில் தூக்கி போடுறோம் இல்லையா, அதில் சாப்பிட்டு தன்னை திருப்தி ஆக்கி கொள்வதற்கு அவன் என்ன செய்தான், ஆசையாய் இருந்தான். இந்த ஐஸ்வர்யான் நினச்சா வேலைக்காரன்கிட்ட சொல்லி அவனுக்கு ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு குடியான்னு சொல்லியிருக்கலாம். செய்யலாமா இல்லையா? செய்ய முடியாத அளவுக்கு இருக்கானா? இல்லை, செஞ்சுருக்கலாம். அநேகர் இப்படித்தான். வீடு தேடி பிச்சைக்காரன் வந்து என்ன செய்கிறது, போப்போ போயிட்டு அப்புறம் வா. அடுத்து என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை. வந்து கேட்டால் என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை, இல்லாமலே போகும். இயேசுவின் நாமத்தில் ஞாபகம் வச்சு. தரித்திரர்களை உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புகிறாருன்னா நீங்கள் கொடுப்பீங்கன்றனால தான் அனுப்புகிறார். வசனம் சொல்லுது, சில நேரம் தேவதூதர்கள் கூட அப்படி வருவாங்களாம். வர்றவங்களுக்கு முடிஞ்சதை செய்யணும். போ காசு இல்லை, இல்லாமல் தான் போகும். எழுதி வச்சுக்கங்க. அன்றைக்கி கடைசி வரைக்கும் இருக்காது காசு. காசுக்கு ஒவ்வொருத்தரையாக போய் தொங்கிட்டு இருக்கணும். அந்த நிலைமை தான் வரும். வாய் என்ன பேசுதோ அதுதான் வாழ்க்கையாக மாறும். ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து, நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. எவ்வளோ குடும்பம் பாருங்கள். நாய்கள் வந்து அவனுடைய புண்ணை பூரா என்ன செஞ்சான். அப்போ அவன் அவ்வளோ பலவீனமாக இருக்கான் சாப்பாடு இல்லாமல். அவனால் அப்படி விரட்டக்கூட முடியலை. அடுத்து, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். சிலர் இது வரைக்கும் படிச்சுட்டு என்ன சொல்கிறது, ஐஸ்வர்யவானாக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது, எங்கே போக முடியாதான், பரலோகம் போக முடியாதுன்னு குருட்டுத்தரமாக ஒன்று பேசுகிறது. ஐஸ்வர்யவானாக இருந்தால் ஐஸ்வர்யத்தின் மேலே மட்டுமே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஐஸ்வர்யவானாக இருந்தால் பரலோகம் போக முடியாது. இப்போது லாசரு மரிக்கிறான். அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு. இந்த ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் எங்கே இருக்காரு? இப்போ பரலோகத்தில் இருக்காரு. அப்போ இந்த ஆபிரகாம் யாரு? ஏழை விவசாயியா? ஆபிரகாம் சீமான், வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா இருந்தான். அது ஐஸ்வர்யவானுக்கு மேலே. அப்போது ஐஸ்வர்யவானுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை வைத்திருந்த ஆபிரகாம் பரலோகத்தில் இருக்கார். அவர் எப்படி பரலோகம் போனார்? அவர் ஐஸ்வர்யவான் தானே. அப்போ குருட்டுத்தனமாக எதையாவது ஒன்று பேசிட்டு யாராவது ஒன்று சொல்கிறத கேட்டு நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. வேதத்தை ஒழுங்காக என்ன செய்யணும், சரியாக படிக்கணும். வெளிப்பாட்டின் அறிவோடு என்ன செய்யணும், அதை படிக்கணும். பணக்காரன் பூரா நரகத்துக்கு போயிடுவான், ஏழைபுரம் பரலோகம் போயிடுவான்னா அப்படி பைபிள் சொல்லலை. வாசிக்கலாம். அடுத்து, ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். அடுத்து, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. எவன் வேதனைப்படுகிறான் பாதாளத்தில்? ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். ஏன் அவன் பாதாளத்துக்கு போனான்? அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் கர்த்தரை நம்பவில்லை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவன் கொடுக்கல. அவனுடைய நம்பிக்கை பூரா தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே இருந்துச்சு. நான் எவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கேன், நான் எவ்வளோ நல்லா இருக்கேன், எல்லாம் என் திறமை, என் பிஸ்னஸில் இவ்வளோ வந்து சாக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவன் எங்கே போயிட்டான்? பாதாளத்துக்கு போயிட்டான். அடுத்து வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. பாதாளத்திலே அவன் என்ன செய்யப்பட்டான்? வேதனைப்படுகிறான். பாதாளத்தில் அப்போ வேதனை அவனுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான்னா சரீரம் மண்ணுக்கு பிடிச்சு. அப்போ ஆத்துமாவிற்கு, உள்ளான மனிதனாகிய ஆத்துமாவிற்கு என்ன இருக்குது? உணர்ச்சி இருக்குது. அப்போ அங்கே போய் அவன் வேதனைப்படும் போது அவனால் ஃபீல் பண்ண முடியுது. வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். வாசிங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். என்ன கேட்குறான்? தகப்பனாகிய ஆபிரகாமே, லாசருவை அந்த விரலை வச்சு தண்ணியில் டிப் பண்ணி, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு கொடுக்க சொல்லுங்க. என்னப்பா, இந்த லாசரு தான் புண்ணுங்கன்னுமா இருந்தார், நாயெல்லாம் வந்து நக்கிற அளவுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தார், அவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு நீ போடலை. இப்போ என்ன சொல்கிற?
அந்த லாசரு ஒரே ஒரு டிப்பு தண்ணி மட்டும் என்ன செய்யணும், விரலில் தொட்டு நாக்கில் கொடுங்க அப்படின்னு கேட்குற. இதில் ஏதாவது நியாயம் இருக்குதா? நீ என்ன கொடுத்துருக்க உயிரோடு இருக்கும்போது லாசருக்கு? பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உன் வீட்டு வாசலில் உட்காந்துருந்தானே, அவனுக்கு நீ என்ன செஞ்ச? ஒன்றும் செய்யலை. அப்போ நீ என்ன விதைச்சியாதான் உனக்கு. வாசிங்க. இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அப்போ அக்னி ஜுவாலையிலே நான் வேதனைப்படுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ வேதனை அவனுக்கு இருக்குது. அடுத்து, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆபிரகாம் தெளிவாக சொல்லிட்டார். நீ பூமியில் உயிரோடு இருக்கும்போது நிறைய நன்மைகள் அனுபவிச்ச, லாசரு நிறைய தீமைகள் அனுபவிச்சான். அதை நினச்சிக்க. அவன் இப்பொழுது தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். அடுத்து, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, இந்த பரலோகத்திலிருந்து நரகத்துக்கு வர்றதுக்கோ அல்லது நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு வர்றதுக்கோ இடையில பெரிய பிரிட்ஜு ஒன்றும் ஆண்டவர் போட்டு வைக்கலப்பா. இடையில என்ன இருக்குது? பெரிய பிளவு இருக்குது. அப்படிலாம் நீ நினச்ச மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்ட்டான். அடுத்து, அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். லாசரும் ஆபிரகாம் மடியில் இருக்கிறது இவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. என்ன சொல்கிறான்? சரி, அப்படின்னு இன்னொன்று பண்ணுங்க. பூமியில் என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்காங்க. இந்த லாசருவை மறுபடியும் பூமிக்கு அனுப்பிச்சு அவன் தேற்றப்படுகிறது இவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் என்ன செய்யுங்க, மறுபடியும் பூமிக்கு அனுப்பிச்சு என்னுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்க. நான் கேட்குறேன், ஒருவேளை ஆண்டவர் அதுக்கு செவி கொடுத்து லாசருவை திரும்ப அனுப்புகிறாரு, போய் இவங்க சகோதரர்கள்கிட்ட இவன் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆண்டவரை நம்புங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீ யாரை பிச்சைக்கார போய் இங்கே வந்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? முதல்ல அவனை உள்ளே விட மாட்டாங்க. வாசிங்க அடுத்த வசனம். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். சூப்பரா பதில் கொடுக்குறாரு. அவர்களுக்கு மோசே இருக்கிறாரு, நியாயப்பிரமாணம் இருக்குது, தீர்க்கதரிசிகள் இருக்குது. சுருக்கமாக சொல்கிறேன், அவர்களுக்கு பழைய ஏற்பாடு இருக்குது. முதல்ல அதை படிக்க சொல்கிறான்ட்டார். அதை படித்து அவனை மனம் திரும்ப சொல்லுன்ட்டார். இந்த பகுதியில் என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். ஐஸ்வர்யவானுடைய விருப்பம் அங்கே வெளிப்படுது. ஆத்துமாவில் விருப்பம் இருக்குது இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன்னு சொல்லும்போது அவனுடைய உணர்ச்சிகள், ஆத்துமாவில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் வெளிப்படுது. லாசருவை பூமிக்கு அனுப்பிச்சு சகோதரர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னால் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அறிவும் இருந்துச்சு. அப்போ ஆத்துமாவிற்கு அறிவு இருக்குது, விருப்பம் இருக்குது, உணர்வு இருக்குது. இப்போ கரெக்டாக சொல்கிறேன், நம்முடைய சரீரத்திற்கு அறிவு கிடையாது. முதல்ல நான் சொன்னேன் அறிவு இருக்குன்னு. நம்முடைய சரீரத்துக்கு அறிவு கிடையாது, நம்முடைய சரீரத்துக்கு விருப்பம் கிடையாது, நம்முடைய சரீரத்திற்கு உணர்வும் கிடையாது. என்னையா அப்படி சொல்கிறீங்க? கில்லுனா வலிக்குது, உணர்ச்சிலாம் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்முடைய ஆத்துமா மைண்ட் அப்செட் ஆயிடுச்சுன்னா, மைண்ட் அப்செட் ஆனவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்கள அடித்தாலும் அவங்களுக்கு வலிக்காது. சரீரத்தில் தானே இருக்கிறாங்க. அவங்க கையில் தீ வச்சு சுட்டாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது. ஏன் இல்லை? ஏன்னா சரீரத்திற்கு உணர்ச்சி கிடையாது. இப்போ உணர்ச்சி எங்கே தான் இருக்குது? ஆத்துமாவில் இருக்குது. ஆத்துமாவுடைய உணர்ச்சியை தான் சரீரம் பிரதிபலிக்கிறது. ஆத்துமாவுடைய விருப்பத்தை தான் சரீரம் பிரதிபலிக்கிறது. ஆத்துமாவில் இருக்கக்கூடிய அறிவை தான் சரீரம் என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. நான் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சுன்னா தீயை தொடக்கூடாதுங்கிற அறிவு வேலை செய்யாது. பைத்தியம் பிடிச்சவங்கள பார்த்தீங்களா? டக்குன்னு போய் எதையாவது கை வச்சுருவாங்க. பிரியாணி சாப்பிடணுங்கிற விருப்பம் இருக்காது.
அப்போ நாம் எதை சரியாக வச்சுக்கணும்? சரீரத்தையா ஆத்துமாவையா? ஆத்துமாவை. ஆத்துமாவை உணவு கொடுத்து பலமாக வைக்கணும். ஆத்துமாவுடைய உணவு என்ன? தேவனுடைய வசனம். அப்போ வசனத்தை அதிகமாக எந்த ஆவிக்குரிய மனிதன் உட்கொள்ளுகிறானோ அப்போது அவருடைய ஆத்துமா என்ன செய்யும்? வாழ ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல ஆத்துமா வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் ஆத்துமாவுக்கு பட்டினி போட்டுட்டு சரீர பிரகாரமாக நீங்கள் வாழணும்னு நினச்சாலும் வாழ்கிற மாதிரி தெரியும். கொஞ்ச நாள் என்ன செய்வீங்க? பொத்துன்னு கீழே விழுவீங்க. உள்ளான மனிதனை ஸ்ட்ரென்த் பண்ணாமல் நீங்கள் வெளிப்பிரகாரமான மனிதனை நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஸ்ட்ரென்த் ஆக்கவே முடியாது. அதில் தான் அவரோட சொன்னேன், டெய்லி எத்தனை வேளை சாப்பிட்றோம்? 3 வேளை. இப்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து தேவனுடைய வசனங்களை கேட்குறோம், ஆத்துமாவிற்கான ஆகாரத்தை கொடுக்குறோம். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணுறோம்? ஆத்துமாவிற்கு நாம் ஆகாரத்தை கொடுக்குறோமா இல்லையா? ஒருவேளை அப்படி கொடுக்கலைன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவீங்க, அப்போது என்ன செய்யும்? ஆத்துமாவிற்கு ஆகாரத்தை கொடுப்பீங்க. இது மாதிரி உங்கள் சரீரத்துக்கு ஆகாரத்தை கொடுத்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும்தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் சாப்பிடக்கூடாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் என்ன செய்யணும்? சாப்பிடும். இப்படி சாப்பிட்டா உங்கள் சரீரம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா அல்லது வீக்காக இருக்கும்? அப்போ ஆத்துமாவிற்கு நீங்கள் எப்படி உணவு கொடுத்தால் ஆத்துமாவும் எப்படி தான் இருக்கும்? சோப்பலாங்கியாக தான் இருக்கும். ஆத்துமா வாழ்ந்தால் மட்டும்தான் சரீரம் வாழ முடியும். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, ஆத்துமாவை நீங்கள் வாழ வைத்தால் மட்டும்தான், வசனத்தை அதிகமாக நீங்கள் ஆத்துமாவுக்கு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? சரீர பிரகாரமாய் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் வசனத்தை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, வெற்றியை நீங்கள் பார்க்கவே முடியாது. தோல்வி மேலே தோல்வி தான் வந்துக்கிட்டே இருக்கும். கஷ்டத்தின் மேலே கஷ்டம். மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. பத்தார் ஏன் இருக்குது தெரியுமா? மனசில் வசனம் இல்லை. மனசில் பூரா உலகத்தின் காரியங்கள் தான் என்ன செய்யுது? அதுதான் உள்ள டம்ப் ஆகி கிடக்கு. முதல்ல அந்த குப்பையை பூரா என்ன செய்யணும்? வெளியே எடுக்கணும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்க வரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு வியாதி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை துரத்துற வேலை நம்ம வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. சரீர மனுஷனுக்கு அப்பத்தை கொடுக்குறோம், சாப்பாட்டை கொடுக்குறோம், தண்ணியை கொடுக்குறோம் இல்லையா? அது 2 கண்டிப்பாக வேணும். ஆவிக்குரிய, அதாவது உள்ளான மனுஷனுக்கு ஜீவ அப்பத்தை கொடுக்கணும், ஜீவ தண்ணீரை. ஜீவ அப்பம் என்றால் தேவனுடைய வசனம், ஜீவ தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியானவர். இந்த 2 இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். எல்லா நாளும் ஒரு மணி நேரமாவது வசனத்தை வாசித்து அந்நிய வாசையில் ஜெபம் பண்ண தெரியணும். அதை செய்யணும். இப்படி செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரே மாதத்தில் உங்கள் ஆத்துமா ஸ்ட்ரென்த் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஆத்துமா ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சுன்னா சரீரம் என்ன ஆயிரும்? ஸ்ட்ரென்த் ஆகும். எப்படி வேதத்தை வாசிக்கணும்? வேதத்தை எப்படி வாசிக்கணும்? ரபிகள் கற்றுத்தருகிற முறை என்ன? அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். சிலர் எப்படி படிப்பாங்க? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளை சொல்லுங்க பார்ப்போம். பைபிள் எப்படி வாசிப்பீங்க? ஆச்சாதனை அப்படிங்கிறீங்களா? பைபிள் எப்படி வாசிப்போம்? சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து வரிசையாக போய் வெளிப்படுத்தின விஷயம். இது முற்றிலும் தவறான ஒரு நடைமுறை. அது செய்யக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம், புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் பெஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டை 3ஆக பிரிச்சுக்கணும். எழுதணும்னு நினைக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டை என்ன செய்யணும்? 3ஆக பிரிச்சுக்கணும். இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. லூக்கா 24வது அதிகாரம், லூக்கா 24
44. வாசிங்க. அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும். முதல்ல என்ன சொல்றாரு? மோசேயின் நியாயப்பிரமாணம். அடுத்து தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும். இரண்டாவது தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள். மூன்றாவது சங்கீதங்களினாலும். சங்கீதங்கள். போதும். முதல்ல மோசேயின் நியாயப்பிரமாணம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ மோசேயின் நியாயப்பிரமாணம் அப்படின்னா ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 ஆகமங்கள் தான் என்னது? மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதில் என்ன செய்யணும்? இதிலேருந்து ஒரு அதிகாரத்தை படிக்கணும். ஒருவேளை ஆதி ஆகமத்தில் படிச்சுட்டு வந்து உபாகமம் வந்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எங்கே போகணும்? ஆதி ஆகமம் தான் போகணும். அடுத்து தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் அப்படின்னா யோசுவா முதல் எஸ்தர் வரை எழுதிக்கிங்க. யோசுவா முதல் எஸ்தர் வரை. அதுக்கப்புறம் அதுலேயே ஏசாயா முதல் மல்கியா வரை. யோசுவா முதல் எஸ்தர் வரை, ஏசாயா முதல் மல்கியா வரை. எதை நோட் பண்ணணுமோ அதை நோட் பண்ணாதீங்க. எதை நோட் பண்ண தேவையில்லையோ அதை அப்புறம் உட்காந்து இப்படி நோட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருங்க. இதுதான் முக்கியம். இதை நோட் பண்ணணும். தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் என்று சொல்லும்போது யோசுவா முதல் எஸ்தர் வரை, அதுக்கப்புறம் ஏசாயா முதல் மல்கியா வரை. இப்போ நீங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் ஒரு அதிகாரம் வாசிச்சிட்டீங்க. அடுத்து தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் யோசுவாவில் ஆரம்பிக்குது. அதில் ஒரு அதிகாரம் வாசிக்கணும். ரைட்டுங்களா? யோசுவாவில் ஆரம்பித்து எஸ்தர் வரைக்கும் போகிறீங்க, அப்புறம் ஏசாயால் ஆரம்பித்து மல்கியா வரைக்கும் போயிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எங்கே தான் வரணும்? யோசுவாவுக்கு தான் வரணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது சங்கீதங்கள். சங்கீதங்கள்னு சொல்லும்போது யோபுவில் ஆரம்பித்து உன்னத பாட்டு வரை சங்கீத புஸ்தகத்தில் வரும். யோபுவில் ஆரம்பித்து உன்னத பாட்டு. அப்போ மோசேயின் நியாயப்பிரமாணத்திலேருந்து ஒரு அதிகாரம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு வரும். தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள்லேருந்து ஒரு அதிகாரம் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அதில் வரும். சங்கீதங்கள் அதிலிருந்து ஒரு அதிகாரம் நம்முடைய இருதயம் தேற்றப்படக்கூடிய வசனங்கள். அப்போது பழைய ஏற்பாட்டில் 3 அதிகாரம் என்ன செஞ்சுருவோம்? 3 பகுதிகள்லேருந்து 3 அதிகாரத்தை வாசித்துடலாம். புதிய ஏற்பாட்டில் அதே போல் சுவிசேஷங்கள். முதலாவது என்னது? சுவிசேஷங்கள். மத்தேயுவில் ஆரம்பித்து யோவான் வரைக்கும். மத்தேயுவில் ஆரம்பித்து யோவான் வரை இயேசுவை பற்றி படிப்பது. இதிலேருந்து ஒரு அதிகாரம். அப்போ மத்தேயுலேருந்து யோவான் முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் எங்கே போகணும்? மத்தேயுக்கு தான் போகணும். நீங்கள் அப்போஸ்தலர் போகக்கூடாது. அடுத்து பவுலின் நிருபங்கள். ரெண்டாவது என்னது? பவுலின் நிருபங்கள். ஏறக்குறைய 14 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ள யாருன்றதை பற்றி அவர் பேசுகிறார். அதை என்ன செய்யணும்? அதுலேருந்து ஒரு அதிகாரத்தை நாம் படிக்கணும். அதுக்கப்புறம் மற்ற நிருபங்கள். மூன்றாவது என்னது? மற்ற ஆசிரியர்கள் எழுதின நிருபங்கள். அதில் அப்போஸ்தலரில் இருந்து பிலமோன் வரைக்கும் வரும். அப்போஸ்தலரில் இருந்து மன்னிக்கணும், பவுலின் நிருபத்தில் வந்து அப்போஸ்தலர்லேருந்து பிலமோன் வரைக்கும் வரும். எழுதிக்கிங்க. பவுலின் நிருபத்தில் 14 நிருபங்கள் சொன்னேன் இல்லையா? அப்போஸ்தலர் டு பிலமோன். மூன்றாவதாக மற்ற நிருபங்கள் சொன்னேன் இல்லையா? அதில் எபிரேயர் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை. எபிரேயர் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை 9 நம்பர் வரும். இப்படி முறைப்படுத்தி இப்போ காலையில் ஒரு 3 அதிகாரம் பழைய ஏற்பாட்டில், சாயந்தரம் அல்லது நைட்டு ஒரு 3 அதிகாரம், அல்லது காலையிலே நான் எல்லாம் படிச்சிருவேன்னா உங்களுக்கு சந்தோஷம். இப்படி வேதத்தை தியானம் செய்ய வேண்டும் என்று ரபிமார்கள் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி முறைப்படுத்தி வாசிக்க வாசிக்க நம்முடைய ஆத்மா பலப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்துக்காக வாங்கின அந்த 17 காணிக்கைகளும் எங்கேயோ ஆரம்பித்தார். அதை முடிக்கிறது பரலோகத்தில் வந்து ஆண்டவர் முடிக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய நோக்கம். நம்மை ரட்சித்தது எதுக்குன்னா நம்முடைய முடிவு பரலோகத்தில் இருக்கணும். காரணம் கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் காணிக்கைகள் மூலம் தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வாழ்க்கையை நீர் தெரிந்தெடுத்து அழைத்து ரட்சித்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கப் போகிறேன். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நல்ல இவுகளுக்காக நன்றி. ஜனங்களை ஆசீர்வதிப்பீரா. அவருடைய காணப்படுகிற குறைகள், குற்றங்கள், மீறுதல்களை தேவன் தாமே மன்னித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, குறைகளை நிறைவாக்குங்க, வியாதியார்கள் சுகத்தை பெறட்டும். உடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்திலே தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.